சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சி பகுதியிலே இங்கு இருக்கின்ற அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட அரிய பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் முதலாக 2014ஆம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த கீழடி அகழ்வாய்வு பணிகள் துவங்கப்பட்டன. பிறகு 2015ஆம் ஆண்டு ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் முதற்கட்ட ஆய்வு 2015ஆம் ஆண்டு துவங்கப்பட்டுவிட்டன. இரண்டாம் கட்ட ஆய்வு ஜனவரி 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொடர்ந்து மூன்றாம் கட்ட ஆய்வு ஆய்வாளர் திரு ஸ்ரீராமன் தலைமையில் ஜனவரி 2017ஆம் ஆண்டு அது அப்படியே தொடரப்பட்டது. நாலாம் கட்ட ஆய்வு அம்மாவின் அரசு மத்திய அரசின் அனுமதியை பெற்று தமிழக தொல்லியல் துறை 2017-18ஆம் ஆண்டில் கீழடி ஆய்வை மேற்கொண்டது. ஐந்தாம் கட்ட ஆய்வு தமிழக தொழில் துறை 2019 ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்டது. இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கீழடியில் அகழ்வாய்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வந்தன. அந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கப்பட்ட அந்த அரிய வகை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் 12.5 லட்சம் 12.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் கட்டியிருக்கிறார். இது வரலாறு. கீழடி அகழ்வாய்வு தமிழர்களின் பழமையான நாகரிகத்தை வெளிப்படுத்துகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒப்பிடத்தக்க பழமையான தமிழ் நாகரிகத்தை உறுதிப்படுத்தியது. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த மண்பாண்டங்கள், செம்பு, தங்க ஆபரணங்கள், செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பொருட்கள் இந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டன. கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது முதலில் அதிமுக ஆட்சியில் தான். இதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதிமுக அரசாங்கம். 2017-18ஆம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வாயில் தான் 5820 பொருட்கள் இந்த அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்டன. 2018இல் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள லேபரட்டரிக்கு அனுப்பப்பட்டு கீழடி நாகரிகத்தின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என உறுதிப்படுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கீழடி ஆய்வில் எடுக்கப்பட்ட பொருளை அங்க அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் அனுப்பப்பட்டு லேபரட்டரிக்கு அனுப்பப்பட்டு தான் இது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு என உறுதிப்பட்டது. 2018இல் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கீழடி அகழ்வாய்வு தமிழர்களின் பண்பாடு வேர்களை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. இது நமது பாரம்பரியத்தின் பெருமையை உயர்த்துவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளேன். அம்மாவின் அரசு அமெரிக்காவில் சிகாகோவில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதன்முறையாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அருட்பொருட்களை காட்சிப்படுத்தினார். அந்த கண்காட்சிக்கு பெயர்தான் கீழடி என் தாய்மடி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது. 6720 தொல்பொருட்களை இதில் எடுக்கப்பட்டது. 6720 பொருட்களை மதுரை உலக தமிழ்ச் சங்க வளாகத்தில் வைத்து கண்காட்சி துவக்கி வைத்தோம். 2020ஆம் ஆண்டு OMCA உடற்கல்வியில் கல்லூரியில் நடைபெற்ற 43வது சென்னை புத்தக கண்காட்சியில் கீழடி அகழாய்வு தொல்பொருட்கள் கண்காட்சி அரங்கத்தினை அமைத்து தமிழர் நாகரிகத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்றது நாங்கள். அந்த புத்தக கண்காட்சியில் அப்படி தத்துருவமா இந்த காட்சியெல்லாம் படுத்தினா அப்ப யாரு இருந்தாங்கன்னு தெரியும். திரு உதயச்சந்திரன் அவர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவர்கள் பதவியில் இருந்தார். கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அதிமுக.
கீழடியை வைத்து சில பேர் அரசியல் செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தொழில் துறைக்கு அம்மாவின் அரசு 4 ஆண்டுகளா ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் 105 கோடி ரூபாய் இந்த துறைக்காக நிதி ஒதுக்கப்பட்ட அரசும் அதிமுக அரசாங்கம் தான். தமிழ்நாட்டில் நடைபெற்ற 39 அகழ்வாய்வில் 33 அகழ்வாய்வில் அதிமுக ஆட்சி நடக்கும். தமிழகத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அரிய பொருட்கள் மைசூரில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை மத்திய அரசின் அனுமதி பெற்று தமிழகம் கொண்டு வந்து காட்சிப்படுத்திய பெருமை அம்மாவுடைய அரசுக்கு தான் இருக்கிறது. இதுதான் இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சியில் எங்களுடைய விளக்கம். என்னங்க, நாங்கள் அதிமுக ஆட்சியில் எத்தனை கட்டம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். எந்த இந்த இருக்கின்ற ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்ன விளக்கம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு தெரியல, அவங்க என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழனுடைய பெருமை, தொன்மையான கலாச்சாரம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இதற்கு தான் சான்று சொன்னோம். இன்னைக்கு பார்த்தான்னா நான் ஏற்கனவே சொன்ன முறையே இன்றைக்கு கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த நாம் உறுதிப்படுத்தியிருக்கோம். அங்கே அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் அனுப்பி அதில் அவருடைய சான்று உறுதிப்படுத்தினார். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்துக்கு பறைசாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ இது கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்கள் அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த கீழடியில் இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். அதிமுக ஆட்சியில கீழடிக்கு இவ்வளவு பட்டியலிட்டு சொல்லுறீங்க. ஆனா கீழடி தமிழர்களின் தாய்மொழின்னு எம்பி சூவங்கடேசன் அடிக்கடி பேசி என்னமோ அவர் தான் இதெல்லாம் இது பண்ண மாதிரியா ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. சார், இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க. நீங்க நிருபர்கள், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நடந்த சம்பவம்லாம் உண்மைதானே, உண்மையை பொய்யா சொல்லுங்க. நீங்க உங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க. நீங்க நிருபருக்கு அப்பாற்பட்டுவாங்க. இதை நாங்க செய்துமோ இல்லையோ, இது யார் பேச்சதா எங்களுடைய வரலாறுல புத்தகமா அடிச்சு அப்பவே கொடுத்துருக்கோம். எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கிறோம். அந்த நூலகத்தில் அங்கே எல்லாம் காட்சிப்படுத்தணும். நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தத்துருவமா அந்த படத்தை நாட்டு மக்களுக்கு தெரியவே வேண்டும்பதற்காக நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியிலேயே நாங்கள் அதெல்லாம் முழுமையா என்னென்னலாம் அந்த அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட பொருள்லாம் காட்சிப்படுத்தணும். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியா செஞ்சோம். லேபரேட்டரிக்கே கொடுத்து உறுதிப்படுத்திருக்கிறோம். ஆக இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும், முயற்சி பண்ணணும். அதான் சொல்றேன். இது என்ன இவர்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு எங்களுக்கு வெளிப்படையா தெரியலையே. தெரிஞ்சா தானே அதுல உறுதிப்பட சொல்ல முடியும். ஒரு தவறான கருத்தை பதிவிக்க கூடாதுல்ல. இது ஒரு கீழடி அகழ்வாய் என்பது ஒரு மிக 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 முக்கியமானது. இதுல ஒரு தவறான எந்த செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நான் இதை சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார். துணைவேந்தராக இருக்கக்கூடிய பாலகுருசாமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இன்றைக்கு தரம் கெட்டு இருக்கிறது. பேராசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, மாணவர்களுடைய பற்றாக்குறை, வகுப்பறைகள் மூடல், அதாவது மண்குழிக்கு சென்று கொண்டிருக்கிறதா அவர் தெரியும். எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்றைக்கு 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. அது எப்படி அந்த காலேஜில் நடக்கும்? காலேஜில் பிரின்சிபால் இருந்தால் தானே அவர் கட்டுப்பாட்டில் பேராசிரியர் இயங்குவாங்க. நல்ல தரமான கல்வி எங்கே கிடைக்கும்? நிறைய கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட நிறைய அதில் அந்த கல்லூரினா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் லேபரேட்டரியா அதுக்கு தகுந்த ஆள் வேணும். ஆக இப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும்
தேவையான ஆட்கள் நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம் இருப்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு மொத்தம் 5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் 20,000 அரசு ஊழியர்கள் பணி வைப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே. அவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும்? அதே போல கல்லூரிகள், மருத்துவத்துறையிலே அதே மாதிரி தான் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. இன்னும் டீன்லாம் நியமிக்கல, நீதிமன்றம் போச்சு, அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல, அதுவும் நியமிக்கப்படல. இப்படி துறை வாரியா பார்க்கும்போது எல்லா துறையும் பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத காரணம் தான் என்பதை தெரிவித்து